Purnia TV viewers. நீங்கள் எப்பாவது சாப்பாடு சாப்பிடும்போது அடிக்கடி இருமல் வருதா உங்களுக்கு? அப்படி வர இருமல் வரட்டு இருமலா இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லை அடிக்கடி பொறையேறுதா உங்களுக்கு? இல்லை மென்ன சாப்பாட்டை உள்ளே விழுங்கும்போது அது தொண்டையிலையோ செஸ்ட்லேயோ மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அடிக்கடி வருதா? உங்களை அறியாமலே நீங்கள் சில உணவு பதார்த்தங்களை சாப்பிட தவிர்க்கிறீங்களா? இல்லை சாப்பாட்டை மென்னுட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடோ திரவமோ வாய் வழியாக வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கா? ஏதாவது ஒரு கார்னரில் இருக்கலாம், இல்லை நடுவில் இருக்கலாம். ஸோ எங்கேயாவது வாயிலிருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கா? இல்லை சாப்பிட்டு விழுங்குற சாப்பாடு உள்ளே போகாமல் சில சமயம் வாயிலையோ மூக்கு வழியாவோ வெளியில் வர்ற மாதிரி இருக்கா? அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு விழுங்குறதுல பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு பேரு டிஸ்பேஜியா, டிஸ்பாஜியா இல்லை டிஸ்பேஜியா அப்படி சொல்லுவாங்க. வேற வேற பேர்ல வேற வேற நாட்டில் வேற வேற ஆக்சென்ட்ல அது சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். இந்த பிரச்சனை யாருக்கு அதிகமாக வரும்னா, சில சமயம் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வரலாம், இல்லை நரம்பு குறைபாடு ஏதாவது இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, வேறு ஏதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்க இல்லை பக்கவாதம் வந்தவங்களுக்கு வரலாம், இல்லை வேறு ஏதாவது நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்கிறவங்களுக்கு வரலாம். எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரலாம், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வரலாம், இல்லை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த மாதிரி ஏதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரலாம், கேன்சர் இல்லை கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு வரலாம், ரேடியேஷன் எடுத்தவங்களுக்கு, தொண்டையில் கேன்சர் இருந்து அதுக்கு ரேடியேஷன் எடுத்தவங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்களால் இந்த விழுங்குற பிரச்சனை வரலாம். அது சரி, அந்த விழுங்குற பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன? சில சிம்டம்ஸை நான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு அந்த மாதிரி இருமல் வரலாம், பொறையேறலாம், சாப்பாடு தொண்டையில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம், இல்லை சாப்பாடை மெல்றதுக்கு சிரமம் இருக்கலாம், மென்று முழுங்கும் போது சாப்பாடு நம்ம 2 சைட் சீட்லையும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை விழுங்கும்போது எல்லா சாப்பாடும் உள்ளே போகாமல் சில கொஞ்சம் வாயிலேயே தங்கிடலாம், இல்லை எவ்வளவுதான் விழுங்க ட்ரை பண்ணாலும் அது தொண்டையிலேருந்து கீழே இறங்காமல் சிரமம் இருக்கலாம், இல்லை உள்ளே போன சாப்பாடு வெளியே வரலாம், நிறைய வெயிட் லாஸ் வரலாம், சில பேருக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ரிப்பீட்டட் நிமோனியா வரலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடு விழுங்குறதுல சிரமம் இருக்குன்னு அர்த்தம். என் பேர் செல்வி. நான் ஸ்பீச் பெத்தாலஜியில் டாக்டரேட் முடிச்சுட்டு யூஎஸில் 2008 இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டையும் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் பேர் நந்து ராதாகிருஷ்ணன். அவரும் பிஹெச்டி முடிச்சுட்டு இதே ஃபீல்டில் தான் இருக்கார், ஸ்பீச் பெத்தாலஜி. இங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் கிளினிக்கல் ஒர்க்கும் செய்கிறாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி வாய்ஸ் டிஸார்டர்ஸ். ஆனால் அவர் கிளினிக்கல் ஒர்க்கில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஸ்வாலோயிங் ப்ராப்ளம்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ், ஃப்ளூவன்சி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் அப்பப்போ போட போகிறோம். ஸோ ஒன்று நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, யாரை அணுகிறது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நாங்கள் பல வீடியோஸில் பல வகையான செய்திகளோட இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோடு நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், கீப் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் இந்தியாலேயும் டைஸ் இருக்குது.
காலீக்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறையா ஏரியாவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் எங்கே அங்கே சரியான ஆளுங்களை மீட் பண்ணுறது, சரியான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறதுன்னு ரெஃபரல் கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி, நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் சாப்பாடு விழுங்குறதுல பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யறது? நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சிம்டம் எல்லாம் ஒரு குறைபாடோட ஒரு வியாதியோட பிரச்சனைன்னு தெரியுது. ஸோ அதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து சரியான ரெஃபரல் கொடுப்பாங்க. ஏன்னா இல்லை ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகலாம். ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் ஆர் ஆல்சோ கால் ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட். அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனையை டயக்னாஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ் ஆனவங்க. அவங்க எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க? உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகளை வச்சு சில ஸ்பெஷல் டெஸ்ட் எடுத்து, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபீஸ் அப்படின்னு ஒரு எண்டோஸ்கோபிக் டெஸ்ட் எடுப்பாங்க. இல்லைன்னா மாடிஃபைட் பேரியம் ஸ்வாலோ டெஸ்ட்னா அது சில டெஸ்ட் இருக்குது. சில அறிகுறிகள் அவங்க பார்க்குறத வச்சு இல்லை இன்னும் வேணும்னா அந்த டெஸ்ட்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மசில் வீக்னஸ்னால என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை அவங்க அதுக்கு கொடுப்பாங்க. சில சமயம் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணலாம். மசில்ஸ் வீக்காக இருந்தால் நம்ம தொண்டையும் நிறைய தசைகளால் ஆனது. அந்த தசைகள் தான் நம்ம சாப்பாடை விழுங்குறதுக்கு உதவி பண்ணுது. அதனால அவங்க சில சமயம் உங்களுக்கு எக்ஸசைஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்ம சாப்பாடோட டெக்ஸ்சரை மாடிஃபை பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். சில சமயம் சில சாப்பாடு முழுங்கிறதுக்கு சேஃபாக இருக்கும். அது என்னன்னு அவங்க சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். சில சமயம் வீஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரோட்ஸ், நீங்கள் ஃபிசிக்கல் தெரபிஸ்ட்லாம் முதுகுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறது சில பேர் அனுபவப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ரொம்ப கொஞ்சமாக கரண்ட் கொடுத்து இருக்கிற தசைகளை சரியாக வேலை செய்ய வைக்கலாம். அந்த மாதிரி இல்லை பொசிஷன்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு சில சமயம் வந்து கீழே குனிஞ்சு பார்த்து முழுங்கும்போது அந்த தசைகளில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது ஹெல்ப் பண்ணும். இல்லை கழுத்தை வந்து எந்த பக்கம் திரும்பணுமோ, இது முக்கியமாக ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில சைடில் திருப்பும் போது அது சாப்பாடு பத்திரமா சேஃபாக உள்ளே போகிறதுக்கு வழி பண்ணும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனிங்கில் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை என்னன்னு அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு அது கரெக்டாக உங்களை வழி நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அது ரொம்ப லேசாக எடுத்துக்க வேண்டாம். அது முழுங்குறதோட பிரச்சனைன்னு நம்ம அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது சரியான இதில் சரியான வழியில் போய் அதை சரி பண்ணிக்கிட்டா பிரச்சனை இருக்காது. ஏன்னா இந்த அறிகுறிகளை நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா அது சில சமயம் ரொம்ப சீரியஸான விளைவுகளையும் ஏற்படுத்தும். அது என்னன்னா ஒன்று ஆஸ்பிரேஷன் நிமோனியானா திட உணவுகளோ திரவ உணவுகளோ நம்ம உணவு குழாயில் போகிறதுக்கு பதிலாக நம்ம மூச்சு குழாயில் போய் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வரலாம். ரிப்பீட்டட் நிமோனியா வந்தால் சில சமயம் அது உயிருக்கே கூட ஆபத்து அமையலாம். இல்லை முழுங்குற சாப்பாடு தொண்டையில் மாட்டிக்கிட்டு மூச்சு குழாயில் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம மூச்சு விட சிரமப்பட்டு சில சமயம் அதுவும் நம்ம விக்கல் வந்து சாப்பிடும்போது விக்கல் எடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது ஒன்றுமே இல்லை. அது சாப்பிட்ற சாப்பாடு மூச்சுக்குழாய் மேலே உட்காந்தா காற்று மேலேயும் கீழேயும் போக முடியாது. ஸோ நம்ம மூச்சு விடுறதுல சிரமம் வந்து அது நம்ம மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதை சோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதோட விளைவுகள் சில சமயம் ரொம்ப விபரீதமாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா என்னன்னு கவனிங்க. அதுக்கான ஆக்ஷனை உடனே எடுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள டிப்ஸோட மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.